Hello students, this is Iqbal. 6.2 la second sum பார்க்க போறோம். A road is flanked on either side by continuous rows of houses of height 4 root 3 meter with no space in between them. பக்கவாட்டில் ரோட்டோடைய ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடும் அதான் ஃப்ளாங்க்னா பக்கவாட்டில் அப்படின்னு அர்த்தம். ரோ ஹவுசஸ் வந்து வரிசையாக இருக்குது. அதுக்கு நடுவில் என்ன இல்லையா, எந்த ஒரு ஸ்பேசஸ் இல்லை அந்த ரெண்டு ரோட்டு பக்கத்துலேயும். ஓகேவா? With no space between them, a pedestrian is standing on the median. மீடியன்னா அந்த ரோட்டோடைய நடுவில், அது ரெண்டு பக்கமும் இருக்குல்ல வீடு, அந்த ரோட்டுக்கு நடுவில் நிற்கிறதா மீடியன் சொல்கிறோம். ஓகேவா? மீடியன் மிட் பாயிண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபேஸிங் ரோ ஹவுஸ். The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. அப்போ அந்த ஹைட்டை வந்து 4 root 3 மீட்டர் ஹைட் இருக்கிற அந்த இதை டாப்பை பார்க்குறாரு. எத்தனை டிகிரியில் பார்க்குறாருன்னா 30 டிகிரியில் பார்க்குறாரு. ஃபைண்ட் த விட்த் ஆஃப் த ரோடு. அப்போ ரோட்டோடைய அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே கொஸ்டின். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரோடு அந்த கிரவுண்டை நம்ம அப்படி வரைஞ்சிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட், மீடியன்னா மிட் பாயிண்ட் இங்கே தான். சரியா? இந்த இடத்துல இருக்கு வச்சுக்கோ அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரோ ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ரோ ஹவுஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துலேருந்து இதோடைய டாப்பை வந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறாரு அப்படின்னா 30 டிகிரியில் பார்க்குறாரு. சரியா? அதையும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. 30 டிகிரின்னா அந்த இடத்துல 30 டிகிரி. இந்த ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த ரோ ஹவுஸோடைய ஹைட்டு வந்து எவ்வளோனா 4 root 3 மீட்டர். அதே மாதிரி இந்த சைடும் என்ன இருக்குது, ஹவுசஸ் இருக்குது. சரியா? ஓகே. ஓகே சரி. ஸோ அப்போனா இந்த விட்த், இந்த ரோட்டில் தான் நிற்கிறாரு, நடு ரோடுன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் நிற்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, எப்படினாலும் பேர் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து மீடியன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மீடியனா மிட் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ அப்போது இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இதுவும் எக்ஸு தான், அவ்வளோதான். அப்போ நம்ம பிசி கண்டுபிடிச்சிட்டு, அதாவது எக்ஸு கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த வித் ஆஃப் த ரோட் கிடச்சிரும். லாஸ்ட்டு சம் அதே கான்செப்ட் தான் இது. ஓகேவா? இங்கே 90 டிகிரி இருக்குது, இது ஹைபாட்னியஸ், டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்மக்கிட்ட ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு இருக்குது, அதே tan θ தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம tan 30 யூஸ் பண்ணலாம். tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து இங்கே ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. tan 30 வந்து 1/√3 நம்மளுக்கு தெரியும். ஏபி வந்து 4 root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 4 root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிசி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் இந்த சைடு 1 into x வந்து என்ன ஆயிரும், எக்ஸ். இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த √3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into √3 into √3 வந்து எவ்வளோ ஆயிடும்னா 3 ஆகிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 3s are 12 கிடைக்குதா? ஓகே. நம்மளுக்கு வித் ஆஃப் த ரோடு தான் வேணும், அதான் கேட்குறாங்க. வித் ஆஃப் த ரோடு அப்படின்றது என்னென்னா பிடி. அப்போனா என்ன அர்த்தம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அப்போ 2xன்னு அர்த்தம். அப்போ 2 into 12 is equal to 24 meter. That's all. ஓகேவா?